வணக்கம். பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் நிறுவனர் ஈஸ்வரன். செய்திகள் வாசிப்பது கீதா. புரட்சி கலைஞர் தேமுதிக நிறுவனர் தலைவர் கேப்டன் அவர்களை வணங்கி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சோளிங்கர் நகரத்திற்கு வந்து அங்குள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். சோளிங்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளருமான PR மனோகரன் மற்றும் கோயில் நிர்வாகிகள் சார்பில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பெருமாள் கோயில் காந்தி சிலை அருகில் இருந்தே நடந்தே பொதுமக்களை சந்தித்து வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் சோளிங்கர் தொகுதிக்கு மீண்டும் தேமுதிக வெற்றி பெற்றது, முரசு சின்னம் வெற்றி பெற்றது என்ற செய்தியை நாம் அனைவரிடத்திலும் வர வேண்டும். அதற்காக இப்பொழுதிருந்தே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் உள்ள அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் மகளிர் அணியை சார்ந்தவர்களும் தொடர்ந்து நீங்கள் மக்கள் சேவைக்காக பாடுபட வேண்டும், முரசு சின்னத்தில் வாக்கு பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்க வேண்டும் என்று முக்கிய வீதியில் வழியாக நடந்தே சென்று மக்களை சந்தித்தார் புரட்சி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். மேலும் அவருடன் LKS சுதீஷ் அவர்கள், திரு விஜய் பிரபாகரன் அவர்கள் இந்த மக்கள் சந்திப்பு ஊர்வலத்தில் கலந்து கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக நடந்தே சென்று மக்களை சந்தித்து கைகூப்பி வழங்கினார்கள். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினர் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் PR மனோகரன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூராட்சி கழக செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர்கள், இளைஞர் அணி சார்ந்தவர்கள், இளம் பெண்கள், மகளிர் அணியை சார்ந்தவர்கள், மாணவர் அணியை சார்ந்தவர்கள் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள பிற அணி பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், புரட்சி கலைஞர் கேப்டன் ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கான கலந்து கொண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நடந்து சென்று அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் ஆரம்பம் முதல் முடியும் வரை அனைவரும் நடந்தே சென்று பொதுமக்களை சந்தித்தார்கள் என்பது சிறப்புமிக்க சிறப்பு. சட்டமன்றத்திலே ஒழித்திட நீங்கள் வரவாமல் மீண்டும் தங்க பகுதியாக